இஸ்ரேலின் 1000 வருட பாதை கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. இதோ இப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. சரி, ஏன் இந்த இஸ்ரேலில் இருந்து வரும் ஒரு சிறிய செய்தி கூட மிகப்பெரிய அளவுல உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு ஜனங்களால் பார்க்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது என்ற கேள்வி ஒருவேளை உங்களுடைய இருதயத்திற்குள்ள எழும்பலாம். 3வது ஆலயம் குறித்து ஏன் அதிகம் பேசப்படுகிறது? அவர்களின் நம்பிக்கையான மெசியா வருகை, அதாவது கோல்டன் கேட் எனப்படுகிற அந்த வாயிலின் வழியாக நுழைவார் என்று எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று அவர்களின் நம்பிக்கை இன்று இந்த உலகத்தில் உள்ள பல லட்சம் பல கோடி ஜனங்கள் அதே நம்பிக்கையை எதிர்பார்ப்பதாய் இருக்கிறதே என்ன காரணம்? அவர்களின் சடங்குகள் நாம் கடைபிடிக்காவிட்டாலும் உலகத்தின் முடிவு என்ற அவர்களின் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ள ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கே என்ன காரணம்? ஒருவேளை அவர்கள் சொல்லுகிறது உண்மையா? ஒருவேளை அவர்கள் செய்யக்கூடிய சடங்குகள் மூலமாக இந்த உலகத்தின் தேவனானவர், அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய மெசியா என்ற அந்த கடவுள் வருவாரா என்று சொல்லி இந்த உலகத்தில பிற மதத்தினரும் கூட இதோ அங்கு நடக்கக்கூடிய காரியங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தின் ஆச்சரியமாய் இருக்கிறது. நினைத்து பாருங்க, ஒரு சிறிய தேசம் இன்று இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த காணொளியை முழுவதுமாய் பார்க்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்க.